மிகவும் கூடிய அளவில் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள். இந்த மண்டபம் முழுமையாக நிரம்பி இருக்கின்றது. அதற்காக முதற்கான உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வது எனது கடமை நான் கருதுகிறேன். கனடாவில் வாழ்கின்ற தமிழ் மக்கள், இலங்கை தமிழ் மக்கள் சில பல விசேஷமான காரணங்களின் நிமித்தம்தான் இங்கே வாழ ஆரம்பித்தார்கள். தங்களுடைய சொந்த நாட்டில் சுதந்திரமாக வாழக்கூடிய நிலைமை அவர்களுக்கு இருந்திருந்தால் இந்த மண்டபத்தில் இன்றைக்கு கூடியிருக்கின்ற மக்களில் பலர் தங்களுடைய சொந்த நாட்டில் வாழ்ந்திருப்பார்கள். அந்த நிலைமை அங்கு இல்லாத காரணத்தின் நிமித்தம்தான் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி கனடாவில் தற்போது வாழ்ந்து வருகின்றார்கள். அதே விதமாக உலகத்தின் எல்லா பாகங்களிலும் குடிபெயர்ந்த தமிழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களும் தங்களுடைய சொந்த நாட்டில் சுதந்திரமாக வாழக்கூடிய நிலைமை இருந்திருந்தால் தங்களுடைய நாட்டில் இருந்து வெளியேறிக்க மாட்டார்கள். கனடாவில் 2 மொழிகள் பேசுகின்ற மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆங்கில மொழியை பேசுகின்ற மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். பிரெஞ்சு மொழியை பேசுகின்ற மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். கனடாவுடைய அரசியல் சாசனம் ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த அரசியல் சாசனம். அந்த சாசனத்தின் அடிப்படையில் இறைமை பகிர்ந்து அளிக்கப்பட்டு மத்திய அரசிற்கும் மாகாண அரசுக்கும் இடையே அதிகாரங்கள் பரவலாக பகிர்ந்தளிக்கப்பட்டு மத்திய அரசு சில கடமைகளுக்கு பொறுப்பாகவும் மாகாண அரசு வேறு சில கடமைகளுக்கு பொறுப்பாகவும் ஒரு ஆட்சி முறை இருக்கின்றது. அது ஒரு சமஷ்டி அடிப்படையான ஆட்சி முறையாக அளிக்கிறார். இலங்கை தீவிலும் இரண்டு மொழியை பேசுகின்ற மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். சிங்கள மொழியை பேசுகின்ற மக்கள் வருகின்றார்கள். அதே விதமாக தமிழ் மொழியை பேசுகின்ற மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். தமிழ் மொழியை பேசுகின்ற மக்கள் கூடுதலாக வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் வாழ்ந்து வருகின்றார்கள். ஏனைய மாகாணங்களில் கூடுதலான மக்கள் சிங்கள மொழியை பேசி வருகின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் 1949ஆம் ஆண்டு தந்தை செல்வநாயகம் அவர்கள் இலங்கை தமிழர் கட்சியை ஆரம்பித்து இலங்கையில் ஒரு சமஷ்டி முறையிலான
ஆட்சி முறை ஏற்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார். அந்த பிரேரணை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் அல்லது கணிசமான அளவுக்கு அவிதமான ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தால் இலங்கையில் ஏற்பட்ட இனக்கலவரங்களும் மிகவும் வேதனைக்குரிய பல சம்பவங்களும் நீண்ட காலமாக நடைபெற்ற யுத்தமும் தற்போது நிலவுகின்ற நிலைமையும் இடம்பெற்றிருக்காது. நாட்டில் வெவ்வேறு மொழிகளை பேசுகின்ற மக்கள் நிம்மதியாக அமைதியாக வாழ்ந்து வந்திருப்பார்கள். குடிபெயர்ந்த தமிழ் மக்களும் அங்கே வாழ்ந்திருப்பார்கள். அவர்கள் குடிபெயர்ந்து கனடாவுக்கு வர வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது. கனடாவில் எவ்விதமாக மக்கள் நிம்மதியாக அமைதியாக வாழ்ந்து வருகின்றார்களோ அதே விதமாக நமது நாட்டிலும் நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவ்விதமான ஒழுங்கு இடம்பெறவில்லை. இருமொழிகளை பேசுகின்ற மக்கள் என்ற காரணத்தின் நிமித்தம் ஆங்கில மொழியை கூடுதலாக பேசுகின்ற மக்களோ அல்லது கனடாவில் உள்ள மத்திய அரசாங்கமோ பிரெஞ்சு மொழியை பேசுகின்ற மக்கள் வாழ்கின்ற மாநிலங்களுக்கு போலீஸ் அதிகாரமும் காணி அதிகாரமும் வழங்க முடியாது என்று கூறவில்லை. ஆங்கில மொழியை பேசுகின்ற மாகாணங்களுக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கின்றதோ அதே அதிகாரங்கள் பிரெஞ்சு மொழியை பேசுகின்ற மாநிலங்களுக்கும் இருக்கின்றன. அதிகார பகிர்வு எங்க இடம்பெற்றிருந்தாலும் சரி, அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, சுவிட்சர்லாந்து இருந்தாலும் சரி, ஏன் ஐக்கிய ராஜ்யத்தில் ஸ்காட்லாந்து அயர்லாந்து இருந்தாலும் சரி, இவ்விதமான அதிகாரங்கள் போலீஸ் அதிகாரங்கள் காணி அதிகாரங்கள் வழமையாக மாகாணங்களுக்கு மாநிலங்களுக்கு வழங்கப்படுவது சகஜம். அது ஒரு புது விடயம் அல்ல, அது ஒரு சாதாரண விடயம். சில வருடங்களுக்கு முன்பதாக கியூபெக் நாட்டால் கியூபெக் மாகாணத்தால் கனடா உயர் நீதிமன்றத்தில் ஒரு முறையீடு செய்யப்பட்டது. அது என்னவென்றால் தங்களுக்கு முழுமையான உரிமையை பெற்று ஒரு முழுமையான சுதந்திரமான நாடை பெறுவதற்கு உறுதிந்து அவர்கள் கேட்டார்கள். கனடா உயர் நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்த பொழுது இறுதியில் தீர்ப்பு வழங்கியது. அதில் என்ன கூறியது என்றால், பிரிவினையை கோருவதற்கு 3 காரணங்கள் இருக்க வேண்டும். ஒன்று, அந்த மக்கள் ஒரு கொலோனியல் ஆதிக்கத்தின் கீழ் இருக்க வேண்டும். இரண்டாவது, பலவந்தமாக இராணுவ ரீதியாக அடக்குமுறையின் ஆட்சியின் கீழ் அந்த மக்கள் இருக்க வேண்டும்.
அல்லது மூன்றாவதாக அந்த மக்களுக்கு உள்ளக சுயநிர்ணய உரிமை மறக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது தங்களுடைய சொந்த மாநிலங்களில் அவர்கள் வாழ்ந்து வருகின்ற பிரதேசங்களில் அவர்களுக்கு சுய நிர்ணய உரிமையை மறக்கக்கூடிய அளவுக்கு சுயாட்சி இல்லாமல் இருக்க வேண்டும். ஆனால் கியூபெக் நாட்டை பொறுத்தவரையில் கனடிய அரசியல் சாசனத்தின் கீழ் கியூபெக் நாட்டிற்கு போதிய அளவு சுயாட்சி இருக்கின்றது. ஆனபடியால் கியூபெக் மாநிலத்துக்கு போதிய அளவு சுய நிர்ணய உரிமை இருக்கின்றது. அந்த காரணத்தின் நிமித்தம் அந்த அடிப்படையிலும் முழுமையான இளமையை சுதந்திரத்தை கேட்பதற்கு அந்த மக்களுக்கு உறுதியை என்ற தீர்ப்பை வழங்கினார்கள். ஆனால் இலங்கை தீவில் தமிழர்கள் நிலைமை அபிதமாக இல்லை. அவர்களுக்கு போதிய சுயாட்சி வழங்கப்படவில்லை. ஒரு தனித்துவமான மக்களாக இருந்த போதிலும் கூட சரித்திர ரீதியாக குறிப்பிட்ட பிரதேசத்தில் வாழ்ந்து வந்த மக்களாக இருந்த போதிலும் கூட அந்த இரண்டு அடிப்படையிலும் அந்த மக்களுக்கு சுயாட்சிக்கு உறுத்துண்டு, உள்ளக சுயநிர்ணய உரிமைக்கு உறுத்திருக்கின்ற போதிலும் கூட அந்த மக்களுக்கு அபிதமான சுயாட்சி வழங்கப்பட்டு உள்ளக சுயநிர்ணய இருப்பதாக எவராலும் கூற முடியாது. நீண்ட காலமாக இந்த பிரச்சனையை நமது நாட்டுக்குள் நாமே தீர்த்துக் கொள்வதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன. பண்டாரநாயக்க செல்நாயம் ஒப்பந்தம், தலித் நாயக்க செல்நாயம் ஒப்பந்தம், இவ்விதமாக பல விடயங்கள் இடம்பெற்றன. 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்துக்கு பிறகு இந்தியா நமது பிரச்சனையில் தலையிட்டது. நமது பிரச்சனையில் தலையிட்டு இந்தியா தன்னுடைய நடன முயற்சியை அளிப்பதற்கு முன்வந்தது. பல வருடங்களாக இரண்டு நாடுகளுக்கும் தமிழ் தலைவர்களுக்கும் இலங்கை அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற பிறகு 1987ஆம் ஆண்டு ஆடி மாதம் 29ஆம் தேதி இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அதில் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களும் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்களும் கைச்சாத்திட்டார்கள். அந்த ஒப்பந்தத்தில் சில முக்கியமான விடயங்கள் கூறப்பட்டிருந்தன. முதலாவது விடயம், இலங்கையினுடைய ஒருமைப்பாட்டையும் திறமையையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இரண்டாவது விடயம், இலங்கையில் வெவ்வேறு மக்கள், தனித்துவம் வாய்ந்த மக்கள், சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள்.
இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. அந்த தனித்துவம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் இரண்டாவது விடயம். மூன்றாவது விடயம், நாட்டின் வடகிழக்கு பிரதேசத்தில் தமிழ் பேசும் மக்கள் சரித்திர ரீதியாக வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் வடமாநிலம் கிழக்கு மாநிலம் இணைக்கப்பட்டு அது ஒரு அரசியல் அதிகார பிரிவாக அழகாக ஏற்றுக்கொள்ளப்படலாம். இது உண்மை, எவரும் மறுக்க முடியாது, எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மைகள். ஜனாதிபதி ஜெயபாத் என்ற ஒரு பழுத்த அரசியல்வாதி. ஐம்பது வருடங்களுக்கு மேல் அரசியல் இருந்தவர். உண்மையை உணர்ந்து அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. பதிமூன்றாவது அரசியல் சாசன திருத்தம் அது உருவாகுவதற்கு பேச்சுவார்த்தைகள் 86ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழர் விடுதலை கூட்டணிக்கும் இடையே ஏற்பட்டு சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்த போதிலும் கூட அந்த அரசியல் சாசன திருத்தம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் உருவாக்கப்பட்டது. அது முழுமையாக தமிழர் விடுதலை கூட்டணிக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தயாரிக்கப்படவில்லை. தமிழர் விடுதலை கூட்டணி எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அரசியல் சாசன திருத்தம் அமையவில்லை. ஆனால் அது நிறைவேற்றப்பட்டது. பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட்டது. உயர்நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த அரசியல் சாசன திருத்தத்தை மாற்றியமைப்பதற்கு முயற்சிகள் நடைபெறுகின்றன. இணைப்பு சம்பந்தமாக உள்ள அந்த பந்தியை இனிமேல் இணைப்பு நடைபெற முடியாத அளவிற்கு மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஒரு பிரேரணை. மாகாண சபைக்குரிய அதிகாரங்களை பொறுத்தவரையில் அந்த அதிகாரங்கள் சம்பந்தமாகவும் பாராளுமன்றத்திற்கு ஒரு சாதாரண பெரும்பான்மையின் ஊடாக சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உரிமையும் அதற்காக ஒரு மாற்றமும் தானி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் நீக்கப்பட வேண்டும் என்ற யோசனையை முன்வைக்கப்பட்டு அதை அமல்படுத்துவதற்காக அவசரமாக ஒரு மசோதா பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதற்கு அறிவிக்க செய்யப்பட்டு ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமித்து ஒரு அவசரமான அறிக்கையை பெற்று மற்ற மாற்றங்களை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்த போதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பிரதிநிதிகள் டெல்லிக்கு சென்று பாரத பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் அவர்களையும் வெளிவிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித் அவர்களையும் நீதி அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களையும்
இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனன் அவர்களையும் வெளிவிகார அமைச்சருடைய முக்கியமான அதிகாரிகளையும் சந்தித்து அங்கே 4 நாட்களாக தங்கியிருந்து உரையாடிய பிறகு வெளிவிகார அமைச்சு இந்த விடயம் சம்பந்தமாக ஒரு மிகவும் திடமான தெளிவான அறிக்கையை வெளியிட்டது மாத்திரமல்லாமல் இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் திரு சிவசங்கர் மேனன் பிரதமருடைய கடிதத்துடன் விசேட விமானம் மூலமாக இலங்கைக்கு வந்து ஜனாதிபதியை சந்தித்து அந்த கடிதத்தை கையளித்து 13வது அரசியல் சாசனத்தில் எவ்விதமான மாற்றத்தை செய்வதாக இருந்தாலும் அதை தன்னிச்சையாக இலங்கையால் செய்ய முடியாது. அதோட சர்வதேச ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் பாதுகாக்கப்பட வேண்டும். 69ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட வியன்னா கன்வென்ஷனின் அடிப்படையில் ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தை ஒரு நாளை தன்னிச்சையாக மாற்ற முடியாது. அந்த நாட்டின் சட்டத்தின் ஊடாக கூட அதை மாற்ற முடியாது. அவ்விதமாக நீங்கள் தன்னிச்சையாக செயல்பட்டால் அதனுடைய விளைவுகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டும் என்று கூறிய பிறகுதான் சிந்திக்கப்பட்ட பல கர்மங்களும் கைவிடப்பட்டு தற்பொழுது எல்லாம் ஒரு மந்த நிலையில் இருக்கின்றது. இந்த சூழலில் தான் மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. நாங்கள் பாரத பிரதமரை சந்தித்த பொழுது வடமாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக நாங்கள் பேசுகிறோம். அப்பொழுது அவர்களுக்கு கூறிய ஒரு கருத்து என்னவென்றால், நீங்கள் போட்டியிடவன், நீங்கள் திறமாக வெல்லவன், வடமாகாணத்துடன் சேர்ந்து நாங்கள் செயல்பட போகிறோம். நாங்கள் உதவி புரிவோம். அதுக்கு மேலதிகமாக சொன்னார். அதை நான் இங்கே கூறுவது பொருத்தமாயிருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. எனக்கு முன் பேசிய திரு சுமந்திரன் அவர்கள் இந்த தேர்வுடைய முக்கியத்துவத்தை பற்றி உங்களுக்கு கூறியிருக்கிறார். வடமாகாண சபைக்கு மாத்திரம் முதல் முறையாக ஒரு தேர்தல் நடைபெறப் போகின்றது. அந்த தேர்தலை நடத்த அவர்களுக்கு விருப்பமில்லை. 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடந்த பிறகு சொன்னார்கள் 2010ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெறவில்லை. 2010ஆம் ஆண்டு சொன்னார்கள் 11ஆம் ஆண்டு நடைபெறவில்லை. 2012ஆம் ஆண்டு சொன்னார்கள் 2012ஆம் ஆண்டு நடைபெறவில்லை. இறுதியில் 2013ஆம் ஆண்டு பங்குனி மாதம் ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் 2013ஆம் ஆண்டு புரட்டாதி மாதம் தேர்தல் நடக்கும் என்று இலங்கை அரசாங்கம் கூறியிருக்கின்றது. தேர்தல் நடக்க வேண்டும் என்று பதிவு செய்யப்பட்டது. அதற்கு பிறகுதான் தேர்தல் சம்பந்தமான அறிவிப்புகள் வந்தது. இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடாவிட்டால் என்ன நடக்கும்? அரசாங்கம் விரும்பி ஒருவர் அரசாங்கத்துக்கு அடிபணிந்து
அவர்களுடைய சொல்லின்படி செயல்படுகின்றோம். முதலமைச்சராக வருவார், ஆளும் கட்சியோ அரசாங்க கட்சியோ அல்லது அவர்கள் சார்ந்தோர் கட்சியோ ஆட்சியை கைப்பற்றும். அதனுடைய விளைவுகள் என்ன விதமாக இருக்கும்? தற்பொழுது மாகாண சபைக்குள்ள அதிகாரங்களை பொறுத்தவரையில் கூட என்ன விதமாக இருக்கும்? தற்பொழுது வடமாநிலத்தில் இடம்பெறுகின்ற ஆக்கிரமிப்புகளை பொறுத்தவரை நிலைமை என்ன விதமாக இருக்கும்? அதை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமா? அதை நிறுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமா? அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமா? அதனால் தேர்தலில் போட்டியிட்டு ஒரு சாதாரண வெற்றி அல்ல, ஒரு திறமான வெற்றியை நாங்கள் பெற்று ஒரு நியாயமான அளவுக்கு ஒரு ஆட்சியை முன்னெடுப்பதற்கு நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். எமது மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் நிறுத்தப்பட வேண்டும். அநீதி என்று நாட்டு சட்டத்தின் கீழ், சர்வதேச சட்டத்தின் கீழ், சர்வதேச சமூகத்தால் அநீதி என்று கருதப்படக்கூடிய விடயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நிலைமை இந்த ஆட்சிக்கு இருக்க வேண்டும். அவ்விதமான நிலைமை இல்லாவிட்டால் இந்த ஆட்சியில் அவ்விதமான பிரயோசனமும் இல்லை. இது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அடுத்து நமது பகுதியை நாம் ஆட்சி செய்யக்கூடிய வகையில் வேறு ஒழுங்கு செய்யப்பட வேண்டும் என்று கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்க வேண்டும். நாங்கள் அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தால் அவ்விதமான விண்ணப்பத்தை எங்களால் முன்வைக்க முடியுமா? வேறு யாரும் அதிகாரத்தில் இருந்தால் அவ்விதமான விண்ணப்பத்தை அவர்கள் முன்வைப்பார்களா? இவற்றை தான் கருத்தில் கொண்டுதான் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்தோம். கிழக்கு மாநிலத்தில் நடந்தது, முதல் முறை தேர்தல் நடந்த பொழுது அந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை. பிள்ளையான் முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட ஆட்சியை யார் நடத்துவது? பிள்ளையானா மஹிந்த ராஜபக்சவா அல்லது அங்க உள்ள ஆளுநரா? கிழக்கு மாகாண சபை அமைக்கப்பட்ட பொழுது அமைச்சர் சபையில் 5 அமைச்சர்கள் இருந்தார்கள். முதலமைச்சர் பிள்ளையானும் 4 பேரும் 5 பேர். 2 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் அவதானித்தார்கள், தாங்கள் எவ்விதமான அதிகாரங்களையும் பயன்படுத்த முடியாது, அதிகாரங்களை முழுமையாக ஆளுநர் பயன்படுத்துகிறார், எல்லா விடயங்கள் சம்பந்தமாக ஆளுநர் தான் கட்டளையிடுகின்றார், அவர்தான் அங்கே எல்லாவற்றையும் நடத்துகின்றார். முதலமைச்சருக்கோ மற்ற அமைச்சருக்கோ விதமான அதிகாரமும் இல்லை. ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதினார், ஆளுநர் விதமாக செயல்படுகின்றார், ஆனபடியால் ஆளுநரை மாற்ற வேண்டும், நாங்கள் ஏகமனதாக கோருகின்றோம், ஆளுநரை மாற்றி ஒரு புது ஆளுநரை நியமிக்க வேண்டும். கடிதத்துக்கு பதிலில்லை. ஆளுநருடைய பதவிக்காலம் முடிந்த பிறகு அதே ஆளுநர்
மீண்டும் 5 வருட காலத்துக்கு நியமிக்கப்பட்டார். அந்த கடிதத்தை நான் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தேன். இதான் நிலைமை. இந்த முறை பிரதமான சபை தேர்தல் நடைபெற்றது. திரு சுமந்திரன் கூறிய பிரகாரம் தெரிவு செய்யப்பட்ட 12 தமிழ் உறுப்பினர்களில் மாநில உறுப்பினர்கள் 11 பேர் நமது கட்சியை சார்ந்தவர்கள். ஆக பிள்ளையார் மாத்திரம் ஆளும் கட்சி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட அவருடைய தெரிவு சம்பந்தமாக பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. நாங்கள் முஸ்லிம் தமிழர்களை அழைத்தோம் கூட்டாக ஆட்சி அமைப்பதற்கு. முதலமைச்சர் பதவி உங்களுக்கு தரணும் என்று கோரினோம். நமக்கு 11 உறுப்பினர்கள், அவர்களுக்கு 7 உறுப்பினர்கள், ஐக்கிய தேசிய கட்சிக்கு 4 உறுப்பினர்கள், நாம் 22 பேராக இருந்திருப்போம். 37 பேர் கொண்ட ஒரு சபை, முழுமையான பெரும்பான்மை. ஆனால் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசாங்கத்துடன் சேர்ந்து ஒரு அமைச்சர் சபையை ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கு அந்த அமைச்சர் சபை ஏற்படவில்லை. இன்றைக்கு அமைச்சர் சபை கூடுகிறதில்லை. ஏனென்றால் ஆளுநர் விரும்பிய பிரகாரம் மாகாண சபையை நடத்துகின்றார். முதலமைச்சர் மௌனியா இருக்கின்றார். அவர் செயல்படாமல் இருக்கின்றார். ஆனபடியால் அமைச்சர்கள் நாங்கள் அமைச்சர் சபை கூட்டத்துக்கு வருவதில் எவ்விதமான பிரயோசனமும் இல்லை என்று கூட்டத்துக்கு போவதில்லை. இதுதான் கிழக்கு மாநிலத்தில் இல்லை. பெரும்பான்மை மாகாணங்களில் எல்லாவற்றிலும் தீர்மானங்கள் நிறைவேற்றார்கள். மாகாண சபை சட்டத்தில் 13வது அரசியல் திட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று. ஆனால் கிழக்கு மாநிலத்தில் அவ்விதமான தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு சந்தேகம், அவ்விதமான பிரேரணை கொண்டு வந்தால் ஆளும் கட்சிக்கு தற்போது பெரும்பான்மை இருந்தாலும் கூட அவ்விதமான ஒரு பிரேரணை தோற்கடிக்கப்படும் என்று அவர்களுக்கு சந்தேகம். அந்த காரணத்தை நிமித்தம் கிழக்கு மாநிலத்தில் கொண்டு வரவில்லை. இவற்றையெல்லாம் அவதானித்து கொடுத்துத்தான் இவ்விதமான சவால்கள் எல்லாவற்றையும் எதிர்நோக்கக்கூடிய ஒருவரை, ஒரு திறமசாலியை, ஒரு அறிவாளியை, ஒரு அனுபவசாலியை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒருவரை நமது முதலமைச்சர் வேட்பாளராக திருவாளர் டி.வி. விக்னேஸ்வரனை நாங்கள் வடமாநிலத்தை நியமித்திருக்கின்றோம். அவர் குனியமாக்க, அவர் அசியமாக்க, அவர் நிமிர்ந்து நிற்பார். இந்த நேரத்தில் அமிதமான ஒரு முதலமைச்சர் நமக்கு ஒரு அத்தியாவசியமான தேவை. இந்த நிலைமையில் தான் நாங்கள் நிற்கின்றோம். நான் கேள்வி நேற்று கிளிநொச்சியில் ஒரு ஆரம்ப கூட்டத்தில் அவரை உரை நிகழ்த்தி இருப்பதாக அவர் கூறியிருப்பதாக நான் கேள்வி, பொலிஸ் அதிகாரமும் காணி அதிகாரமும் இலங்கை உடைய அரசியல் சாசனத்தில் இருக்கின்றது. மாகாணங்களுக்கு அதை எங்களுக்கு தர முடியாது என்று எவராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால்
இலங்கையுடைய அரசியல் சாசனத்தில் அந்த அதிகாரங்கள் இருக்கின்றது. நாங்கள் போதாது என்று கூறுகின்றோம், அது வேறு விடயம். ஆனால் அந்த அதிகாரங்களை எங்களுக்கு தர முடியாது என்று எவரும் கூற முடியாது. ஏனென்றால் அது அரசியல் சாசனத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள். அவ்விதமாக கூறுகின்றவர் அரசியல் சாசனத்தை அவமதிக்கிறார். அரசியல் சாசனத்தை அவமதிக்கிற மீது சட்டத்தின் அடிப்படையில் பல கர்மங்கள் இடம்பெறலாம். அதனால் பெரியோர்களே, தாய்மார்களே, தம்பிமார்களே, தங்கமார்களே, இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதம்மை பொறுத்தவரையில் ஒரு அதிமுக்கியமான தேர்தல். இது ஒரு சாதாரணமான மாகாண சபை தேர்தல் அல்ல. இது நமது அரசியல் சரித்திரத்தில், நமது அரசியல் எதிர்காலத்தில் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய ஒரு தேர்தல். பிரிவு செய்யப்படாத ஒரு நாட்டுக்குள், ஒற்றுமையான ஒரு நாட்டுக்குள், ஒருமித்த ஒரு நாட்டுக்குள் ஒரு நியாயமான நடைமுறைப்படுத்தக்கூடிய, நிலைநிற்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதற்கு உலகத்தில் பல உதாரணங்கள் உண்டு. திருவாளர் சுமந்திரன் அவர்கள் பேசும் பொழுது கூறினார், ஜனாதிபதி அவர்கள் ஒரு நிபுணர் குழுவை நியமித்து, ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒரு நிபுணர் குழுவை நியமித்து அவர்களுக்கு என்ன சொன்ன, நீங்கள் பண்டாரநாயக்க சிறுநாம ஒப்பந்தத்தை படிக்க வேண்டும். அதற்கு பிறகு நடைபெற்ற, இந்த நாட்டில் நடைபெற்ற சகல அரசியல் நிகழ்வுகளை நீங்கள் படிக்க வேண்டும். உலகத்தில் பல நாடுகளில் அதிகார பகிர்வு நடைபெற்றிருக்கின்றது. எங்களுடைய அயல் நாடாக உண்டு, இந்தியா உட்பட. அந்த நாடுகளின் அரசியல் சாஸ்திரங்களை படிக்க வேண்டும். படித்து இலங்கைக்கு ஏற்ற ஒரு சிபார்சை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். அந்த குழுவில் 14 பேர் அடங்கியிருந்தார்கள். 11 பேர் பெரும்பான்மையை சார்ந்தவர்கள், 5 பேர் சிறுபான்மையினங்களை சார்ந்தவர்கள், 4 தமிழர்களும் ஒரு முஸ்லிமும். அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் 11 பேர், 6 பெரும்பான்மையை சார்ந்தவர்கள், 4 தமிழர்கள், ஒரு முஸ்லிம். ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார்கள் அதிகார பகிர்வு சம்பந்தமாக. அதை ஏன் ஜனாதிபதியால் நிறைவேற்ற முடியாது? தன்னால் நியமிக்கப்பட்ட ஒரு குழுவில் பெரும்பான்மையானோர், 3/2க்கு அதிகமான பெரும்பான்மையானோர் ஒரு சிபார்சை செய்திருக்கின்றார்கள். அதை நீங்களே அமல்படுத்த முடியாது. அதில் காணி அதிகாரங்கள், பொலிஸ் அதிகாரங்கள் 13வது அரசியல் இருப்பதை பார்க்க மிகவும் கூடுதலாக மாகாணங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் கர்மங்களை கையாளக்கூடிய ஒரு முதலமைச்சர், ஒரு மாகாண சபை எமது கையில் இறுக்கமாயிருந்தார், அந்த ஆட்சி எமது கையில் இறுக்கமாயிருந்தார், அதிகாரங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருந்தால் அது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அந்த மாகாணத்துக்கு முழுமையான சுயாட்சியின் மூலமாக உள்ளக தேர்தல் உரிமை அளிக்கப்பட வேண்டும். அந்த உரிமை மறுக்கப்பட்டால் அதன் பிரகாரம் வேற விளைவுகள் ஏற்படலாம் என்பதை எல்லோரும் உணர வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு.
இதற்காக நாங்கள் சொல்லுகின்றோம், ஒரு திறமைசாலியை, ஒரு நேர்மையானவரை, நிமிர்ந்து நிற்கக்கூடியவரை நாங்கள் மிகவும் கூடிய பெரும்பான்மையால் நமது முதலமைச்சராக நாங்கள் வடமாநிலத்துக்கு தெரிவு செய்ய வேண்டும். அந்த மாகாணத்தை ஒரு மிகவும் சிறப்பான வெற்றியை இந்த தேர்தலில் பெற வேண்டும். அதாவது புனிதமான கடமை. அந்த கடமையை நாங்கள் தவற முடியாது. இது என்ன விதமாக நாங்கள் செய்ய போகின்றோம்? எல்லோரும் வாக்களிக்க வேண்டும். வடமாநிலத்தில் உள்ள தமிழ் வாக்காளர்கள் 190% மக்கள் வாக்களிக்க வேண்டும். சில மக்கள் வடமாநிலத்தில் வாழவில்லை. மாவட்டத்தில் வெளியே கொழும்பில் வாழ்ந்து வருகின்றார்கள், வேறு மாநிலங்களில் வாழ்கின்றார்கள். உங்களுடைய இனத்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், அவர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு ஊக்குவித்து அவர்கள் சென்று வாக்களிக்கக்கூடிய வகையில் நீங்கள் உதவ வேண்டும். முழு பேரும் வாக்களிக்க வேண்டும். 90% தமிழ் மக்கள் வடமாநிலத்தில் வாக்களித்தால் வடமாநிலத்தில் மொத்தமாக 38 ஆசனங்கள், அதில் 30 ஆசனங்கள் குறைவில்லாமல் தமிழர் தேசிய கூட்டமைப்பு வெல்லும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமது முதன்மை வேட்பாளர் நேற்று கிளிநொச்சியில் பேசும் பொழுது நான் அறிகின்றேன், அவர் சொன்னதாக 32 உறுப்பினர்கள் நாங்கள் பெற வேண்டும் என்று. நான் 2 பேரை குறைத்து 30 என்று கூறுகின்றேன். இதை நாங்கள் அடையலாம். நமது மக்கள் வாக்களித்தார். ஆனால் நமது மக்கள் ஊக்கமாக வாக்களிக்காவிட்டால், நமது வாக்களிப்பு மந்தமாக இருந்தால், ஒரு வீராசார தேர்தல் நடைபெறுகின்ற காரணத்தின் நிமித்தம் நமக்கு பலவிதமான பாதிப்புகள் ஏற்படலாம். ஆனபடியால் உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள் அங்கே வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்கள் நிம்மதியாக வாழ வேணும், அவர்கள் கௌரவமாக வாழ வேணும். தாங்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் தங்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்துடன் அவர்கள் வாழ வேணும். நீங்கள் அங்கே இல்லாவிட்டாலும் கூட அதை அடையக்கூடிய வகையில் உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் புரிய வேண்டும். அது உங்களுடைய புனிதமான கடமை. அந்த கடமையில் நீங்கள் தவறக்கூடாது. எந்தெந்த விதங்களில் தேர்தலை முறையாக நடத்துவதற்கு உங்களால் உதவ முடியுமோ அந்தந்த வகைகளில் நீங்கள் உதவி இந்த வடமாநில சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு திறமான வெற்றியை பெறுவதற்கு உங்களுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பை நீங்கள் நல்க வேண்டும் என்று உங்களுடைய மிகவும் அன்பாக கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.